எங்க கட்சி அப்படி கிடையாது. மக்களுக்கோட நலன் மட்டுமே எங்க நோக்கம். புரியுதுங்களா? உங்க நலனே இப்ப தண்டவாளம் ஏறிடுச்சு. நீங்க என்ன மக்கள் நலனை பத்தி பேசுறீங்க? படம் ரிலீஸ் ஆகல, சென்சார் லாக் பண்ணி வச்சிருக்கான், சிபிஐ என்கொயரி, அவன் எஃப்ஐஆர் போட போறான். இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் படம் ரிலீஸ் ஆகல, ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க? எஃப்ஐஆர்ல தலைவர் பேர் சேர்க்கப்படுமா? எஃப்ஐஆர் சேர்க்கட்டுங்க, எங்க தலைவர் ஜெயிலே இருக்கட்டுங்க. கப்பலோட்டிய தமிழன் ஜெயிலில் இருந்தாரு. அவர் சுதந்திர போராட்டத்துக்காக போனாருங்க. நீங்க எதுக்காக போனீங்கன்னு தெரியுமா தெரியாதா? அதுவும் இதுவும் வேற, தெரியுமா தெரியாதா? 42 பேரை கொண்டுட்டு போறீங்க. கொண்டுட்டு போகிறோம்? ஆமா, ஆல்ரெடி கொண்டுட்டீங்களே. ஏங்க ப்ளீஸுங்க, இது மாதிரி குற்றம் சுமத்தாதீங்க. குற்றம்ங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சு. சுமத்தலங்க, இப்ப சிபிஐ சுமத்த போது அந்த 40 பேர் சாவுக்கு விஜயும் ஒரு காரணம் அப்படின்னு எஃப்ஐஆர்ல சேர்க்க போறாங்க. திரு விஜய் அவர்களை ஏதாவது வாயத்தோட சொல்றீங்களா? எதுக்கு சிபிஐ போனீங்க? என்ன இப்படி பேசுறீங்க? ஏதோ பண்ணி கொண்டது மாதிரியான விஷயமா நடத்திட்டு இருக்கீங்க. நம்மளுக்கே தெரியாம நடந்த சம்பவத்துக்கு உங்களுக்கு தெரியாது, உங்க தலைவர் தெரியாது. எப்படிங்க தெரிஞ்சா நாங்க எங்களுக்கு ஐயோ அங்க ஒருத்த உழுவுறான் சாவுறான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா நாங்க அந்த இடத்துல நின்று என்ன செஞ்சிருப்போம்? என்ன செஞ்சியா? நின்று என்ன செஞ்சிய? வண்டி எடுத்துட்டு ஒரே ஓட்டம். என்னத்தான் ஒரே ஓட்டம்? தெரியாதுங்க. தெரியாதா? ஏங்க ஒரு விஷயங்க, இந்த லைட் எல்லாம் வந்து நம்ம மூஞ்சி மேல வச்சு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா எழுத்தாப்புல பாக்குறப்ப லைட்டு கண்ணுல பூசிருச்சுனாவே எழுத்தாப்புல இருட்டாதான் தெரியும். அப்புறம் ஏன் தண்ணி பாட்டிலாம் தூக்கி போட்டீங்க? ஏங்க கையில இருந்த தண்ணி பாட்டில் நழுவி கீழே விழுந்ததுங்க. ஓ, நீங்களா எடுத்து போடல? நாங்களா எடுத்து போட்டோமா? நாங்க எதுக்குங்க எடுத்து போடணும்?